இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்கக்கூடிய பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான அதுவும் ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ யூபிஐ பேமெண்ட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு இதில் அதிகமான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரெடிட் கார்டுனா அது இந்த ஒரு பாப் கிளப் கிரெடிட் கார்டு தான். சோ இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் டீடைலா ரிவ்யூ பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஒரு 3 ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து சொல்றேன். சோ உங்களுக்கு ரூபே கிரெடிட் கார்டுல பெஸ்டான ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, அது மட்டும் இல்லாம யூபிஐ பேமெண்ட் மூலமா அதிகமான கேஷ்பேக் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும், அதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க பாப் கிளப் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். எஸ் பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்க டைரக்டா எஸ் பேங்க்ல எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் மினிமம் ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ மட்டும் 399 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் எஸ் பேங்கோட இந்த ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுல உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான 3 பெனிஃபிட் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஆன்லைன்ல எந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஷாப்பிங் சைட்டா இருந்தாலும் சரி, அதுல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கான பில் பேமெண்ட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த சைட்ல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த ஒரு அப்ளிகேஷன்ல கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு அதிகமான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டுன்னு சொன்னோம்ல, அது எதுக்குன்னா இதுதான். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பாப் கிளப் அப்படிங்கிறது வந்து ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் அந்த பாப் கிளப் அப்ளிகேஷன் மூலமா நீங்க யூபிஐ பேமெண்ட் ஸ்கேன் அண்ட் பே மூலமா நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுல 7% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இதுல அவைலபிளா இருக்குது. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இது மாதிரியான யூபிஐ ஆப்ஸ்லையும் இந்த ஒரு கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணலாம். நீங்க கூகுள் பே மூலமா லிங்க் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% தான் வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இதே இது பாப் கிளப் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா இந்த கிரெடிட் கார்டுல இருந்து பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா 7% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதுல கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் வந்து ஆக்சஸ் வந்து கேட்கும், அதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதுல வந்து உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து சிங்கிளா இல்ல மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து வேற ஏதாவது கிரெடிட் கார்டு 50,000க்கு மேல கிரெடிட் லிமிட் இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த பேங்க்ல உள்ள கார்டு எவ்வளவு லிமிட் அப்படிங்கறத என்டர் பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து ஃபைனல் எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஒசி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இந்த இடத்துல ஆதார் நம்பர்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். கரண்ட் அட்ரஸ் அதான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா, அந்த கார்டுல உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒரு 3 டிஃபரெண்ட் நேம். அந்த நேம்ல எப்படி எந்த மாதிரியான நேம் உங்களுக்கு அதுல பிரிண்டட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு, கீழ உங்களோட ஃபாதர்ஸ் நேமையும் வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட நேமை என்டர் பண்ணியிருக்கேன். ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி நேம், எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன அதையும் என்டர் பண்ணிட்டு, உங்களோட டெஸ்டினேஷன் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில என்ன போஸ்டிங்ல இருக்கிறீங்க அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. பில்டிங் நேம் வித் பின்கோடோட உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து காமிக்கும். அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து காமிக்கும். இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு கார்டு டெலிவரி பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஒரு 3 டிஃபரெண்ட் டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது 3ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்லிங். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்கும். இந்த 2 லாங்குவேஜ்ல தான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணாதான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ கேவிசியை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டடா அப்படியே தான் நிற்கும். நீங்க எத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து ரீஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி வந்து கொடுத்து உங்களோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்றீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்க எவ்வளவு என்டர் பண்ணீங்களோ அதை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. இவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வித்தின் 7 to 14 மேக்ஸிமம் ஒரு 14 டேஸ்க்குள்ள உங்களோட கார்டு வந்து அப்ரூவலா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்க இந்த அப்ளிகேஷன்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களோட கார்டு டீடைல் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டுக்கு கிளியர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அண்ட் அண்டர் ரிவ்யூ வித் எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி விடும். நம்மளுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறதும் இங்க வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி விழ ஆரம்பிச்சிடும். நீங்க அதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க செப்பரேட்டா செக் பண்ணணும் தேவை கிடையாது. ரிஜெக்டட் ஆனாலும் சரி இல்ல அப்ரூவ் ஆனாலும் சரி இந்த அப்ளிகேஷன் மூலமாவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மெத்தட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமே இதுல இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் எஸ் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வர்த்தபுளா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.